முறையற்ற விதத்தில் மேற்கொள்ளப்படும் இடமாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலை வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் இந்த பணிப்புறக்கணிப்பை ஆரம்பித்ததாக அதன் ஊடக பேச்சாளர் சமல் விஜயசிங்க தெரிவித்தார். இதேவேளை கிழக்கு மாகாணத்திலுள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இன்று பிற்பகல் 2 மணியுடன் நிறைவு பெற்றுள்ளது. அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட நிர்வாக மற்றும் நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் காரணமாக அவரை அந்த பதவியிலிருந்து நீக்குமாறும் அந்த பதவிக்கு புதிய ஒருவரை நியமிக்குமாறும் வலியுறுத்தி இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான குறித்த வைத்திய அத்தியட்சகரை உடனடியாக அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கான உத்தியோகபூர்வ கடிதத்தை சுகாதார அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ளார். இதன் காரணமாகவே வைத்தியர்கள் தமது போராட்டத்தை கைவிட தீர்மானித்துள்ளனர். தற்போது கிழக்கு மாகாணத்தின் அனைத்து வைத்தியசாலைகளிலும் நோயாளர் பராமரிப்பு சேவைகள் வழமை போன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. கல்வி மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், நிபுணர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர்களையும் ஒன்றிணைத்த முறையான சட்ட கட்டமைப்புடன் கூடிய பொறிமுறையை நிறுவுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்துடன் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். தற்போதுள்ள சட்டத்திட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின்படி தேசிய கல்வி நிர்வாகத்தை அடிப்படையாக கொண்ட கட்டமைப்பின் மூலம் கல்வி மறுசீரமைப்புகளை செயற்படுத்துவதில் எழுந்துள்ள சிக்கல்களை பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இங்கு எடுத்துக் காட்டினர். புதிய கல்வி மறுசீரமைப்புகளுக்கான தேவையை தமது சங்கம் ஏற்றுக்கொள்வதாகவும், நகர்ப்புற பாடசாலைகளில் உள்ள பிள்ளைகளை விடவும் கிராமப்புற பாடசாலைகளின் பிள்ளைகளுக்கே புதிய கல்வி மறுசீரமைப்புகள் தேவைப்படுவதாகவும் அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டினர். கல்வி மறுசீரமைப்புகளில் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்க்க ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் எடுத்த முடிவை பாராட்டுவதாகவும், அதற்காக தமது ஆதரவுகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மேலும் தெரிவித்தனர். இதற்கு முன்னர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் தொடர்ச்சியாக பல்கலைக்கழக கட்டமைப்பில் விரிவுரையாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் உள்ளிட்ட பரிந்துரைகளும் ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டன. பல்கலைக்கழக கட்டமைப்பு மற்றும் கல்வியை பாதுகாக்க அரசாங்கம் அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்கும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். நிர்மாணம் மற்றும் நில பயன்பாடு, விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு போன்றவற்றுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பற்ற தனித்தனியான செயற்பாடு டித்வா சூறாவளியால் அழிவடைந்த மத்திய மலைநாட்டை மீட்டெடுப்பதில் தடையாக உள்ளதாகவும், மத்திய மலைநாட்டை விரைவாக பாதுகாத்து மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைக்கும் புதிய கட்டமைப்பை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மத்திய மலைநாட்டை பாதுகாப்பதுடன் காடுகளை மீண்டும் வளர்க்கும் திட்டம் குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டம் மற்றும் குறித்த அரச மற்றும் தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். டித்வா சூறாவளி காரணமாக மத்திய மலைநாட்டில் சுமார் 4000 மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும், நீண்டகாலமாக இடம்பெற்ற முறையற்ற நிர்மாணம், பயிர்ச்செய்கை மற்றும் பராமரிப்பு இல்லாததால் இது ஏற்பட்டுள்ளதாகவும் இங்கு வலியுறுத்தப்பட்டதுடன், மத்திய மலைநாட்டை பாதுகாத்து எதிர்கால சந்ததி விட்டுச் செல்ல விரைவான தேசிய கொள்கையின் அவசியம் குறித்தும் வலியுறுத்தப்பட்டது. தொடர்புடைய சட்டத்தின் மூலம் வலுப்படுத்தப்பட்ட அதிகார சபையின் தேவை குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன், அந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன் போது அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். இந்த நடவடிக்கைகளுக்கு நிதியம் ஒன்றை பேண வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் பிரதிநிதிகள் மத்திய மலைநாட்டை மீட்டெடுக்க இலங்கைக்கு முழு ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்தனர். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இன்று இலங்கைக்கு வந்தது. டித்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்கும் அது தொடர்பாக அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கும் நோக்கிலேயே இந்த குழுவினர் விஜயம் செய்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இன்று நாட்டிற்கு வருகை தந்த குறித்த பிரதிநிதிகள் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார்கள். டித்வா புயலினால் ஏற்பட்ட பொருளாதார மற்றும் மனிதாபிமான சவால்களை இலங்கை எவ்வாறு கையாண்டுள்ளது என்பதை ஆராய்வதும், உட்கட்டமைப்பு, வாழ்வாதாரங்கள் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஆகியவற்றின் மீது
மீது ஏற்பட்டுள்ள தாக்கங்களை புரிந்து கொள்வதும் இக்குழுவின் நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்படும் விஸ்தரிக்கப்பட்ட நிதி வசதியின் 5வது மீளாய்வு தற்போது நிறைவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கான அனுமதியை வழங்குவது தொடர்பிலும் இந்த விஜயத்தின் போது கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீர்மானங்களை இயற்றும் செயல்முறைகளிலிருந்து பெண்கள் புறக்கணிக்கப்படுவது தற்செயலானது அல்ல. மாறாக அது பாலின அடிப்படையிலான அதிகார படிநிலைகளினூடாக கட்டமைப்பு ரீதியாக பேணப்பட்டு வருகின்ற ஒன்றாகவே இருக்கின்றது. இந்த தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு பெண்கள் தன்னம்பிக்கையுடன் தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய சாதகமான சூழலை உருவாக்குவதற்காக நிறுவனங்களையும் அதிகார கட்டமைப்புகளையும் மாற்றியமைத்தல் வேண்டும். சுவிட்சர்லாந்தின் டேவோஸ் கிளாஸ்டர்ஸ் நகரில் நடைபெறும் உலக பொருளாதார மன்ற 56வது வருடாந்த கூட்டத்திற்கு சமாந்தரமாக வேர்ல்ட் வுமன் ஹவுஸ் உலக பெண்கள் இல்லத்தில் நடைபெற்ற வேர்ல்ட் வுமன் டாவோஸ் அஜெண்டா 2026 நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கலந்து கொண்ட போதே இந்த கருத்தை தெரிவித்தார். உலக பொருளாதார மன்றத்தின் கூட்டங்களுக்கு இணையாக டாவோஸ் பிஸ்போயினில் அமைந்துள்ள யூரோ நியூஸ் மையத்தில் டூரிசம் ஆஸ் சாஃப்ட் பவர் அண்ட் டிப்ளமேட்டிக் கேபிட்டல் எனும் தொனிப்பொருளின் கீழ் நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டார். சுற்றுலா பயணங்கள் மற்றும் மக்களுக்கிடையிலான நேரடி தொடர்புகளூடாக சர்வதேச நம்பிக்கை, கலாசார பரிமாற்றம் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் மூலம் சுற்றுலாத்துறை எவ்வாறு ஒரு மூலோபாய ராஜதந்திர கருவியாக செயல்படுகிறது என்பது குறித்து இக்கலந்துரையாடலில் ஆராயப்பட்டது. இதில் துருக்கிய அரசுகளின் அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு குபன் ஒமிராலியேவ் மற்றும் சவுதி அரேபியாவின் அசீர் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி திரு மெஷாரி அல் நஹார் ஆகியோருடன் பிரதமர் கலந்து கொண்டார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலையீட்டின் கீழ் இந்திய அரசாங்கத்தின் முழு அனுசரணையுடன் இலங்கைக்கு கொண்டுவரப்பட உள்ள புத்த பெருமானின் புனித சின்னங்கள் தரிசனம் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை 7 நாட்கள் கொழும்பு உணுப்பிட்டிய கங்காராம விஹாரையில் நடைபெறும். அதன் ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலக அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த இடமான குஜராத்தில் 1960களில் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட புத்த பெருமானின் உடல் சார்ந்த புனித சின்னங்கள் இதுவரை இந்தியாவுக்கு வெளியே கொண்டு செல்லப்படவில்லை என்பதுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அண்மைய இலங்கை விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் விளைவாக இந்த புனித சின்னங்கள் தரிசிக்கும் அரிய வாய்ப்பு இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. புனித சின்னங்களை பிப்ரவரி 4ஆம் தேதி கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட திட்டமிட்டுள்ளதுடன் அன்றிலிருந்து உணுப்பிட்டி கங்காராம விஹாரையில் பொதுமக்களுக்கு புனித சின்னங்களை வழிபடும் வாய்ப்பு கிடைக்கும். பிப்ரவரி 4ஆம் தேதி இந்தியாவிலிருந்து புனித சின்னங்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டதில் இருந்து அவை இந்தியாவுக்கு மீண்டும் கொண்டு செல்லப்படும் வரை தேவையான வசதிகள், ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒதுக்கப்பட்ட பணிகள் மற்றும் அவை தொடர்பான திட்டங்கள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டன. புனித சின்னங்களை வழிபடுவதற்காக ஏராளமான பொதுமக்கள் கொழும்புக்கு வருகை தருவதால் அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதே ஜனாதிபதியின் எதிர்பார்ப்பாகும் என்று இங்கு கருத்து தெரிவித்த கங்காராம விஹாராயின் விஹாராதிபதி வணக்கத்திற்குரிய கிரிந்த அஸ்ஸஜி நாயக்க தேரர் தெரிவித்தார். கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு முன்பாக நேற்று சட்டமாதிபருக்கு எதிராக அமைதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை சட்டமாதிபர் அலுவலகத்தின் சுதந்திரம் மற்றும் அதன் செயற்பாடுகள் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெளிவான அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் தற்போதைய சட்டமாதிபர் மீது ஊழல் மற்றும் ஒருதலை பட்சமான செயற்பாடுகள் போன்ற கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். அவரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தி பதாதைகளை ஏந்தியவாறு அவர்கள் கோஷமிட்டனர். சமூக வலைதளங்களில் அதிபரை குறிவைத்து வெளியிடப்படும் சில பதிவுகள் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. இத்தகைய விமர்சனங்கள் சட்டமா அதிபர் அலுவலகத்தின் சுயாதீன தன்மையில் தேவையற்ற முறையில் தலையிடும் முயற்சியாக அமைவதாகவும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டமா அதிபர் ஒரு வழக்கை எவ்வாறு கையாள்கிறார் என்பது குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் விளக்கங்களை அளித்துள்ளது. குற்றவியல் வழக்குகளில் சட்டமா அதிபர் ஒரு நீதிபதியைப் போலவே நடுநிலையாக செயற்படுகிறார். விசாரணை அதிகாரிகளால் வழங்கப்படும் சாட்சியங்கள் சட்டப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கவையா என்பதையும்
என்பதையும் அதன் அடிப்படையில் ஒருவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியுமா என்பதையும் அவர் தீர ஆராய்கிறார். ஒரு சந்தேக நபருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்வதா அல்லது வழக்கை முன்னெடுத்து செல்வதா என்பதை தீர்மானிக்கும் முழு அதிகாரம் அவரிடமே உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டமா அதிபரின் முடிவுகள் இறுதியானவை அல்ல என்பதை சுட்டிக்காட்டியுள்ள சங்கம் அவரது முடிவுகளில் அதிருப்தி கொண்டவர்கள் சட்ட ரீதியான முறைகளில் முறையிடலாம் என தெரிவித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரீட் மனுக்கள் மூலம் அவரது முடிவுகளுக்கு சவால் விடலாம். உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் ஊடாக நீதி கோரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் நீதித்துறையின் தீர்மானங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சிகளுக்கு எதிராக சுயாதீன சட்டத்தரணிகள் குழுவினர் நேற்று சட்டமா அதிபரை சந்தித்து தமது ஆதரவை தெரிவித்திருந்தனர். நீதித்துறை செயல்முறைகளில் சமூக ஊடகங்கள் மற்றும் அரசியல் தரப்பினர் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது. சட்டத்தரணிகளான பிரேம்நாத் ஸ்ரீ தொலவத்த, மைத்ரி குணரத்ன மற்றும் குணரத்ன வன்னிநாயக்க ஆகியோர் தலைமையிலான குழுவினர் நேற்று பிற்பகல் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்தனர். புதிய அரசியல் கட்சிகள் 5 பதிவு செய்வதற்கு தேர்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. சோசலிச மக்கள் கட்சி, மக்கள் பங்கேற்பு ஜனநாயக முன்னணி, மலையக அரசியல் அரங்கம், சமத்துவ கட்சி, புரட்சிகர மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளுக்கு இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டிற்கான புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்காக நடைபெற்ற நேர்முக பரீட்சையை தொடர்ந்து இந்த 5 அரசியல் கட்சிகளையும் பதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டில் 83 அரசியல் கட்சிகள் பதிவுக்காக விண்ணப்பித்திருந்தன. அவற்றில் 47 கட்சிகள் ஆரம்ப நேர்முக பரீட்சைக்காக தெரிவு செய்யப்பட்டிருந்தன. இறுதி நேர்முக தேர்வுகளின் பின்னர் அந்த கட்சிகளில் 5 கட்சிகளுக்கு இவ்வாறு பதிவிற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய தற்போது நாட்டில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் எண்ணிக்கை 85ஆக அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் GL12 25 மில்லியன் ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டது. அதன் காசோலை கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் GL12 தலைவர் திமுத்து அபேசேகர, பிரதான நிறைவேற்று அதிகாரி ரஜீவ பண்டாரநாயக்க மற்றும் சிரேஷ்ட உபத்தலைவர் குசல் நிசங்க ஆகியோர் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் அண்மையில் கையளித்தனர். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு கார்சென்ட் எட்ஜ் பிரைவேட் லிமிடெடினால் 25 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டது. இதற்கான காசோலையை கார்சென்ட் எட்ஜ் பிரைவேட் லிமிடெடின் பிரதம நிறைவேற்று அதிகாரி சமீர குணசிங்க மற்றும் கேட்டோ எலிசன் ஆகியோர் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் அண்மையில் கையளித்தனர். இவ்வரிடம் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் முறைகேடான விதத்தில் சொத்துக்களை ஈட்டிய 65 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உதவி போலீஸ் அத்தியட்சகரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான FU வுட்லர் தெரிவித்தார். பத்திரமுள்ள பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். போதைப்பொருள் வர்த்தகம், மோசடி உள்ளிட்ட குற்றச்செயல்களின் மூலம் முறையற்ற விதத்தில் ஈட்டப்படும் சொத்துக்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். கடந்த 2024 ஆண்டு முதல் சொத்து குவிப்பு தொடர்பில் போலீசாரால் பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்திற்கமைய விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசார் இவ்வருடம் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 65 சந்தேக நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளனர். அத்தோடு 2024 மற்றும் 2025 ஆகிய 2 வருடங்களிலும் அவ்வாறு சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட 354 பவுண்ட் தங்கம், 77 வாகனங்கள், 30 வீடுகள், 1197 பர்ச்சஸ் காணி மற்றும் 3539 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் என்பன அரசுடைமையாக்கப்பட்டுள்ளன அல்லது முடக்கப்பட்டுள்ளன. மேலும் குருநாகல் இப்பாகமோ பகுதியில் வெளிநாடு சென்று தலைமறைவாகி நீதிமன்ற நடவடிக்கைகளை புறக்கணித்து வரும் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் வழிகாட்டலின் பேரில் போதைப்பொருள் வர்த்தகம் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களுடன் திங்கட்கிழமையன்று சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் என்றார். போதைப்பொருள் பயன்படுத்தி வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை கண்டறிவதற்காக நவீன வசதிகளுடன் கூடிய நடமாடும் ஆய்வக நடவடிக்கை போலீஸ் போக்குவரத்து தலைமையகத்தில் நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது 59 பஸ் சாரதிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் அவர்களில் 8 சாரதிகள் கஞ்சா பயன்படுத்தியிருந்தும் 2 பேர் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தியிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. போதைப்பொருளை பயன்படுத்தி பயணிகள் பஸ்களை செலுத்தும் சாரதிகள் மற்றும் உதவியாளர்களை அடையாளம் காண்பதற்கான இந்த விசேட நடமாடும் ஆய்வக சேவை நேற்று கொழும்பு பாஸ்டியன் மாவட்ட தனியார் பஸ் நிலையத்தில் வைத்து உத்தியோகபூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது. போதைப் பொருள் பயன்படுத்தியிருப்பது உறுதி செய்யப்படும் சாரதிகள் உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள். அத்துடன் அத்தகைய சாரதிகளின் சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வது வரையான கடுமையான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் போலீஸ் போக்குவரத்து தலைமையகம் தீர்மானித்துள்ளது. இந்த நடமாடும் ஆய்வக சேவையின் ஆரம்ப நாளான நேற்று போக்குவரத்து தலைமையக அதிகாரிகளால் குறுகிய மற்றும் நீண்ட தூர சேவைகளில் ஈடுபடும் 59 பஸ் சாரதிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர்.
சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 1,65,200 வெளிநாட்டு சிகரெட்டுகளை வைத்திருந்த குற்றச்சாட்டுக்காக 47 வயதான நபரொருவர் வெல்லம்பெட்டி பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சிகரெட்டுகளின் பெறுமதியானது 16.52 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை ராணுவம் மற்றும் ராஜகிரிய போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து நடத்திய நடவடிக்கையின் போது இந்த கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெல்லம்பெட்டிய போலீசார் முன்னெடுத்துள்ளனர். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மாரூஃப் உரையாற்றினார். பல கல்வி செயற்பாடுகள் கூட நான் நினைக்கின்றேன் யானை வருகின்ற பிரதேசங்களிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இதை ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இருந்தாலும் கௌரவ அமைச்சர் அவர்கள் சென்ற அரசாங்கத்தின் மீது குறை சொல்லுகின்ற ஒருவராக இருக்கின்ற காரணத்தினால் இன்று எங்களுடைய பிரதேசத்திலே இன்னொரு மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பம் வந்திருக்கின்றது. திடீரென்று இந்த கிண்ணியா பிரதேசத்திலே இருக்கின்ற இந்த காணியை சுற்றுலாத்துறைக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற காரணத்தினால் குறிப்பாக 12ஆம் மாதத்துக்கு பிறகு அங்கு அந்த பிரதேசத்திலே அந்த மாவட்டத்திலே காணப்படுகின்ற பிரதி அமைச்சர் கூட இஸ்ரேலுக்கான ஒரு விஜயத்தை மேற்கொண்டார்கள். ஆகையால் எப்படி இது அருகம்பேயிலே இஸ்ரேலர்களுடைய ஒரு தாக்கம் இருக்கின்றதோ ஆகையால் அதே போன்ற ஒரு தாக்கத்தை திருகோணமலை சுற்றுலாவை அபிவிருத்தி செய்து மீண்டும் இஸ்ரேலுடைய வருகையை திருகோணமலையிலே பதிக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்றதா என்ற ஒரு குற்றச்சாட்டும் இந்த எங்களுடைய மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் உரையாற்றினார். கூடுதலாக இருக்கிற யட்டினுவர கிராமத்தில் தெஹியங்க நார்த் ஜிஎன் டிவிஷன் 154 இதிலே ஏறத்தாழ 370 குடும்பங்கள் வாழுகிற பிரதேசத்தில் அங்கு 35 வீடுகள் பகுதி அளவில் பாதிக்கப்பட்ட வீடுகளாகவும் 8 வீடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகளாகவும் இருக்கின்ற ஒரு நிலையில் இதுவரை 25,000 மாத்திரம்தான் கிடைத்திருக்கிறது. ஒரு கிராம சேவை உத்தியோகத்தரும் இன்னும் ஒரு அலுவலரும் வந்து போனதை தவிர பிரதேச செயலாளரோ வேறு யாரோ வரவில்லை. போதாக்குறைக்கு NBRI நிறுவனம் வந்து அத்தாட்சியை தரவில்லை என்றால் அவர்களுக்கு இந்த நஷ்டஈடு கிடைக்க மாட்டாது என்கிற ஒரு நிலவரம் அங்கு நிலவுகிறது. பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் உரையாற்றினார். நிறுவனத்தை சர்க்குலரை போட வைங்க. இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு தடவை நாங்கள் மக்கள் காண்டி குரல் கொடுக்கும் போது ஒவ்வொரு தடவை நாங்கள் மக்கள் காண்டி இங்கே குரல் கொடுக்கும் போது உடனே சில பேர் வந்துடுவீங்க கங்கணம் கட்டிட்டு. நீங்கள் நாங்கள் 76 வருஷமாக மக்கள் பட்டிருக்க கஷ்டம், 200 வருஷமாக அடிமைத்தும் உங்கள் குடும்பம் ஆட்சியில் இருக்கு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், பிரஜா உரிமை வாங்கி கொடுத்த சௌமியமூர்த்தி தொண்டமானோட பேரனா நான் சொல்கிறேன். கல்விக்கு முன்னுரிமை கொடுத்த ஆறுமுக தொண்டமானோட வாரிசா நான் இங்கே சொல்கிறேன். நான் பெருமையோட சொல்லுவேன், நான் மலையக மக்களை பிரதித்துவப்படுத்துறேன். அதே நேரம் 55 தொழிற்சாலைகளை எரிச்ச நீங்க பேசும்போது, அவ்வளவு இனவாத துவேஷத்தில் ஈடுபட்ட நீங்க பேசும்போது உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? என்கிட்ட சொல்ல, எனக்கு பேச அருகதை இல்லை. அட்டன் நகரில் இயங்கும் தங்க நகை கடை ஒன்றில் வாடிக்கையாளர் போல் வந்த நபர் ஒருவர் 2,85,000 ரூபாய் பெறுமதியான தங்கச் சங்கிலியை திருடிக்கொண்டு தப்பிச் சென்ற சம்பவம் ஒன்று அட்டனில் இடம்பெற்றுள்ளது. கடைக்கு வந்த குறித்த நபர் தங்கச் சங்கிலி வாங்குவதற்காக வந்தவர் போல் கடைக்குள் நுழைந்து அங்கிருந்த பெண் ஊழியர்கள் காண்பித்த பல நகைகளை பார்வையிட்டுள்ளார். பின்னர் ஒரு சங்கிலியை பார்த்து கொண்டிருப்பது போல் எடுத்துக்கொண்ட நிலையில் திடீரென கடையிலிருந்து தப்பியோடியுள்ளார். குறித்த மர்ம நபரின் செயற்பாடுகளும் தங்க சங்கிலியை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பியோடும் பரபரப்பு CCTV காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளது. சம்பவ நேரத்தில் கடையில் 2 பெண் ஊழியர்கள் மட்டுமே பணியில் இருந்துள்ளனர். இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் CCTV காட்சியை வைத்து இச்சம்பவம் தொடர்பில் அட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாளை முதல் தற்போது நிலவும் வறட்சியான வானிலையில் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வறட்சியான வானிலை நிலவியது என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. மேல், சப்ரகமுவ, மத்திய, வடமேல், வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, அம்பாறை மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் என அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது.
நுவரெலியாவில் சில இடங்களில் கடுமையான துகள் உறைபனி பொழிந்துள்ளது. குறிப்பாக நுவரெலியாவில் இன்று 3.5 பாகை செல்சியஸாக மிக குறைந்த வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மாலை நேரத்தில் கடுமையான மூடுபனி நிலவி காணப்படுகின்றன. இதில் நுவரெலியா ஹெட்டன் பிரதான வீதி, நுவரெலியா கண்டி பிரதான வீதி மற்றும் நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் முழுமையாக மூடிய மூடுபனியால் வாகன சாரதிகள் தங்கள் வாகனத்தை குறைந்த வேகத்தில் முகப்பு விளக்கு எரியவிட்டபடி இயக்க வேண்டும் எனவும், கடும் பனி மற்றும் குளிரால் கிராம பகுதிகளில் உள்ள மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகாலையில் உறைபனி நிலவும் நேரங்களில் பிரதான வீதியில் வாகனங்களை ஓட்டும்போது அதிக வழுக்கும் அபாயம் இருப்பதால் போக்குவரத்து ஒழுங்குமுறைகளை பேணுமாறு அந்தந்த பகுதிகளுக்கு பொறுப்பான போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் காலை முதல் மாலை வரை கடும் உஷ்ணமான காலநிலையுடன் வெயிலும், மாலை முதல் மறுநாள் அதிகாலை வரை வழக்கத்திற்கு மாறாக கடுங்குளிரும் நிலவி வருவதாக கூறப்படுகிறது. நியூசிலாந்தின் வடக்கு தீவில் பெய்த கடும் மழையால் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி பலர் காணாமல் போயுள்ளனர். பிளென்டி வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள மவுண்ட் மவுங்கானோய் பகுதியில் உள்ள ஒரு முகாமில் இந்த மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. மண் சரிவு இடிபாடுகளில் சிக்கி காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை ஒற்றை இலக்கத்தில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் சிறுவர்களும் அடங்குவர் என அஞ்சப்படுகிறது. ஹெலிகாப்டர்கள் மற்றும் மோப்ப நாய்களின் உதவியுடன் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இடிபாடுகளுக்குள் இருந்து குரல்கள் கேட்டதாக முதற்கட்ட மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். ஆனால் நிலம் மீண்டும் சரியும் அபாயம் இருப்பதால் பணிகள் சவாலாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் வீடு ஒன்றின் மீது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 2 பேர் காணாமல் போயுள்ளனர். வாக்வோத் பகுதியில் வெள்ள நீரில் வாகனம் அடித்து செல்லப்பட்டதில் ஒருவர் காணாமல் போயுள்ளார். ஆயிரக்கணக்கான வீடுகள் மின்சாரமின்றி இருளில் மூழ்கியுள்ளன. நார்த்லேண்ட், வைகாடா மற்றும் பே ஆஃப் பிளென்டி ஆகிய பகுதிகளில் முக்கிய வீதிகள் மூடப்பட்டுள்ளன. அமெரிக்காவை தவிர வேறு எந்த நாட்டாலும் கிரீன்லாந்தை பாதுகாக்க முடியாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு மேலும் உரையாற்றுகையில், கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க் நாட்டு மக்கள் மீது நான் மிகுந்த மரியாதை கொண்டுள்ளேன். ஆனால் நேட்டோ அமைப்பிலுள்ள ஒவ்வொரு நட்பு நாடும் தமது சொந்த நிலப்பரப்பை பாதுகாக்கும் கடமையை கொண்டுள்ளன. உண்மையை சொன்னால் அமெரிக்காவை தவிர வேறு எந்த நாடும் அல்லது நாடுகளின் குழுவும் கிரீன்லாந்தை பாதுகாக்கும் நிலையில் இல்லை. நாம் ஒரு வல்லரசு நாடு. கிரீன்லாந்து தற்போது பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், கிரீன்லாந்தை அமெரிக்கா கையகப்படுத்துவது குறித்து மீண்டும் ஒருமுறை விவாதிப்பதற்கான உடனடி பேச்சுவார்த்தைகளை நான் எதிர்பார்க்கிறேன். கிரீன்லாந்தை அமெரிக்கா பலவந்தமாக கையகப்படுத்தப் போவதில்லை. எனினும் அமெரிக்க பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் ஐரோப்பா சரியான திசையில் செல்லவில்லை. நான் ஐரோப்பாவை நேசிக்கிறேன். அது சிறப்பாக இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். ஆனால் நாம் வலிமையான நட்பு நாடுகளையே விரும்புகிறோம், பலவீனமானவர்களை அல்ல எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவின் சுலவெசி தீவில் கண்டறியப்பட்டுள்ள குகை ஓவியங்கள் மனித நாகரிகத்தின் கலை வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளன. இந்த கைரேகை ஓவியங்கள் குறைந்தது 67,800 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இதுவரை கண்டறியப்பட்ட குகைச்சுவர் ஓவியங்களிலேயே இதுதான் மிகவும் பழமையானது. இதற்கு முன்பு தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட 73,000 ஆண்டுகள் பழமையான குறியீடுகள் கற்களில் செதுக்கப்பட்டவை. ஆனால் குகை சுவர்களில் வரையப்பட்ட சிக்கலான கலை வடிவம் இதுவே முதன்மையானது. குகைச்சுவரில் கைகளை வைத்து அதன் மேல் நிறமிகளை ஊற்றி இந்த உருவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதில் சில விரல் நுனிகள் கூர்மையாக தெரியும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து சுலவேசி தீவின் தென்கிழக்கு பகுதியில் இந்த ஆய்வை மேற்கொண்டனர். ஓவியங்களின் மேல் படிந்திருந்த தாது படிமங்களை ஆய்வு செய்ததன் மூலம் இவற்றின் காலம் கணிக்கப்பட்டது. இந்த ஓவியங்களை வரைந்தது யார் என்பதிலும் இன்னும் தெளிவான முடிவு எட்டப்படவில்லை. மனிதர்கள் எப்போது கோடுகளையும் புள்ளிகளையும் தாண்டி தங்களை பற்றியும் தங்களை சுற்றியுள்ள உலகத்தை பற்றியும் அர்த்தமுள்ள கலைகளை உருவாக்கத் தொடங்கினார்கள் என்பதை புரிந்து கொள்ள இந்த கண்டுபிடிப்பு உதவுகிறது. சுலவேசி தீவு ஒரு செழிப்பான கலை கலாசாரத்தை கொண்டிருந்ததை இது உறுதிப்படுத்துகிறது.
2026 ஆண்டு இந்தியாவும் இலங்கையும் இணைந்து நடத்தும் ICC 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியின் கிண்ணத்தை நாட்டில் காட்சிப்படுத்தும் சுற்றுப்பயணம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. எதிர்வரும் 24ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு நாட்டின் பல பிரதான நகரங்களில் இது காட்சிப்படுத்தப்படுவதோடு கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் இலங்கை மற்றும் இங்கிலாந்து ஒருநாள் போட்டியின் போது விளையாட்டு ரசிகர்கள் இந்த உலக கிண்ணத்தை அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பை பெறுவார்கள். அதன் பின்னர் கிண்ணத்தை கண்டி, தம்புள்ளை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய நகரங்களுக்கு எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதுடன் அங்கு அந்த பகுதிகளில் வசிக்கும் விளையாட்டு ரசிகர்கள் உலக கிண்ணத்துடன் நினைவு படங்களை எடுக்கவும் அதை பார்க்கும் வாய்ப்பும் வழங்கப்படும். இந்த நாட்டில் உலக கிண்ண போட்டிகள் நடத்தப்படுவதற்கு முன்பு அதற்கான ஆர்வத்தையும் பார்வையாளர்களின் கவனத்தையும் ஈர்ப்பதே இந்த சுற்றுப்பயணத்தின் முக்கிய நோக்கமாகும். ICC 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளை பிப்ரவரி 7 முதல் மார்ச் மாதம் 8 வரை இலங்கை மற்றும் இந்தியா இணைந்து நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கொழும்பு ஆர் பிரேமதாச விளையாட்டரங்கில் பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமாகியது. போட்டியின் நாணய சுழற்சியில் இலங்கை வெற்றி பெற்றது. அதன்படி போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட இலங்கை அணித்தலைவர் சரித் அசலங்க தீர்மானித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒருநாள் தொடர் 3 போட்டிகளை கொண்டுள்ளது. ஒருநாள் தொடரை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடர் நடைபெறவுள்ளதுடன் அதன் முதலாவது போட்டி எதிர்வரும் 30ஆம் தேதி பலேகலையில் ஆரம்பமாக உள்ளது.